வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா, கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்போ தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணணும். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 தாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து மட்டும் சேர்த்தா போதும். உளுந்து சேர்க்கணும் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கரலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஊறணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி, 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி. இப்போ இது கரைஞ்சா போதும். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஊற வச்சு அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கரலாம். இந்த வெல்லம் சேர்க்காம நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசியாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வச்சு ஜில்லுன்னு இருக்கணும். சூடாக ஊற்றிடக்கூடாது. நல்லா பச்சை தண்ணியாக ஆறின பிறகுதே நீங்கள் சேர்க்கணும். இப்போ அரிசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த பாகு ஊற்றி அரைச்சிக்கரலாம். சூடாக இருக்கக்கூடாது பாகு. நீங்கள் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 நாளிப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கரலாம். இட்லி பாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம்லாம் கொஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, மெல்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவு பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை சோடா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 சில்லு தேங்காய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எண்ணெயில் நீங்கள் நெய்யில் கூட பொரித்து எடுத்து நீங்கள் போட்டுக்கரலாம் தேங்காவை. இது அப்படியே 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம பணியார செட்டில் தான் ஊற்ற போகிறோம். நீங்கள் வடை செட்டிலையுமே ஊற்றிக்கரலாம். அது ரொம்ப டிலே ஆகும், லேட் ஆகும் உங்களுக்கு. ஒன்று ஒன்றா நீங்கள் ஊற்றி எடுக்கணும். 2-3 தான் ஊற்றி எடுத்தோம்னா அப்படியே ஒன்றா ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் பணியாரத்தில் ஈஸியாகவே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கரலாம். நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிடக்கூடாது. அரைதுக்கு தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் அது பொஃப்னு உப்பி வரும். அப்புறம் சிலது உள்ளுக்க வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அரைது ஊற்றி நீங்கள் ஹை லெவல் அடுப்பை வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை மேலே ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூனு. இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துக்கரலாம். நீங்கள் இன்னும் மெரூன் கலரில் வந்ததே நீங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கரலாம். அவ்வளோதான். வெந்துருச்சுன்னா நல்லா வெடிச்சிரும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஹை லெவலில் வச்சாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்க தேங்காய் செல்லாம் இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ.